கிறிஸ்து செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்துவிட்டார். மனுஷனை நேசிக்கிற அன்பை சிலுவையிலே வெளிப்படுத்தி விட்டார். தம்முடைய உயிரையே பலியாக கொடுத்து மனிதனை ரட்சிப்பதற்காக தம்மைத்தாமே அர்ப்பணித்து விட்டார். எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், இப்ப நீங்க போய் சொல்லுங்க, நான் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் நான் செய்து விட்டேன். இனி எந்த மனிதனும் நரகத்திற்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் மனிதன் செய்த பாவங்களுக்காக நான் சிட்சையை அனுபவித்து விட்டேன். என் மீது சிட்சையை சுமந்து கொண்டேன். இனி ஒருவரும் நரகத்திற்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. என்னை விசுவாசித்தால் போதும். நான் செய்த இந்த தியாகத்தை விசுவாசித்தால் போதும். யாரெல்லாம் அவர்களை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் அவர்களுடைய பிள்ளையாகுகின்ற அதிகாரத்தை அவர் கொடுத்து விட்டார். போங்கள், சர்வ உலகத்திற்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன், நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்கள். ஒரு வாலிபன் ஒரு ஆத்துக்குள்ள விழுந்துட்டான். அந்த ஆற்றில வெள்ளப்பெருக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு. அந்த ஆறு அப்படி ஓடி 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 திடீர்னு ஒரு மலை மேல இருந்து பள்ளத்துல கொட்டுற ஒரு விதமான பகுதி அது. எதிர்பாராம அந்த வாலிபன் அதுக்குள்ள விழுந்தபோது கரையில நின்று பார்த்தவங்க எல்லாரும் சத்தம் போடுறாங்க, கூக்குரலிடுறாங்க, அவனை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாங்களே தவிர ஒருத்தருமே ஆத்துக்குள்ள குதிச்சு அவனை காப்பாத்த முயற்சி செய்யல. ஏன்னா அந்த ஆத்துக்குள்ள யாராவது இறங்குனா அந்த வெள்ளப்பெருக்குக்கு அவங்களும் அடிச்சுட்டு போயிடுவாங்க. திடீர்னு அந்த பள்ளத்தாக்குல போய் விழ வாய்ப்பு இருக்கு. அதனால வேற வழி இல்லை. இதுக்கிடையில ஒரு மனிதன் ரொம்ப வேகமா ஓடி வந்தான். தன் இடுப்புக்கு ஒரு கைத்தை கட்டிக்கிட்டு அவன் சொன்னான், இங்க பாருங்க, நான் தண்ணிக்குள்ள குதிக்கிறேன், குதிச்சு போய் அந்த பையனை பிடிக்கிறேன். பிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, கயிறை இழுங்கன்னு நான் சொன்ன உடனே அந்த கயிறை பிடிச்சு நீங்க எல்லாரும் இழுத்துருங்க. நீங்க கயிறை பிடிச்சு எல்லாரும் இழுத்தீங்கன்னா நான் செய்யற முயற்சிக்கு பலன் கிடைக்கும், அந்த பையனை நாம காப்பாற்ற முடியும். ஆனா நீங்க இதுக்கு ஒத்துழைப்பீங்களான்னு கேட்டப்ப எல்லாரும் ஒத்துழைப்போனாங்க. கரையில இருந்த எல்லாரும் கண்டிப்பா அப்படின்னு சொன்ன அவரு தன் உயிருக்கே துணிஞ்சு அந்த ஆத்துக்குள்ள குதிச்சிட்டான். நீந்தி 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 வெள்ளத்துல அடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கிற அந்த ஆத்துல அடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கிற அந்த பையனை போய் அடைஞ்சிட்டாரு. இந்த வாலிபன் ஆத்துக்குள்ள நெருங்குற சமயத்துல எல்லாரும் பார்த்துட்டு நிக்கிறாங்க. என்னாக போகுது என்னாக போகுது என்னாக போகுது. அந்த பள்ளத்துல விடுறதுக்கு முன்னால அந்த பையனை போய் காப்பாத்திருவாரா, பையனை நெருங்கிடுவாரா, பையனை கண்டிப்பா காப்பாத்திருவாரா அப்படின்னு கரையில நின்ன ஒவ்வொருத்தரும் ரொம்ப அவளோட எதிர்பார்த்து பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் எதிர்பார்ப்போட பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் ஒருத்தரா கைதட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? அவர் சொன்ன மாதிரியே போய் அந்த வாலிபனை கெட்டியா பிடிச்சுக்கிட்டாரு. அப்புறம் கெட்டியா பிடிச்சதுக்கு அப்புறம் பின்னால திரும்பி கரையை பார்த்து அவர் கத்தினாரு, அந்த கயிறு எல்லாரும் பிடிச்சு இப்ப இழுங்க, அந்த கயிறை பிடிச்சு இழுங்க, இந்த வாலிபனை காப்பாத்திட்டேன், உயிருக்கு ஆபத்தான கட்டத்திலிருந்து நான் காப்பாத்திட்டேன், இப்ப நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்க, கைத்தை பிடிச்சு இழுங்க அப்படின்னு சத்தமா அவர் கத்திக்கிட்டே இருக்காரு. அப்ப கரையில் நின்னவங்க எல்லாரும் கை தட்டிக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும், ஐயோ ஆமால கைத்தை பிடிச்சு இழுக்கணும்ல அப்படின்னு பார்த்தா எங்கங்க எப்பவோ அந்த கயிறு தண்ணிக்குள்ள அடிச்சுட்டு போயிடுச்சு. ஒருத்தராலையும் கயிறை பிடிக்க முடியல. கயிறு இருந்தா தானே. உயிருக்கே துணிந்து அந்த வாலிபனை ஆற்றுக்குள் இறங்கி காப்பாற்றின மனிதன் சத்தமாக கத்துகிறான், நான் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டேன், இப்ப நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்க, செய்யுங்க, கயிறை பிடிச்சு இழுங்க, கயிறை இழுங்க. கயிறுங்க எப்பவோ அந்த கயிறு ஆத்துக்குள்ள விழுந்து போயிடுச்சு. அந்த வாலிபனை காப்பாற்ற தன் உயிரையே பணயம் வைத்து ஆற்றுக்குள்ளே குதித்த அந்த மனிதர் அந்த வாலிபனை காப்பாற்றி விட்டார். ஆனால் யார் தனக்கு வாக்கு கொடுத்தார்களோ அந்த வாக்கை கொடுத்தவர்கள் காப்பாற்றாமல் கரையில் நின்றவர்கள் செய்த தவறினாலே அந்த நபர் செய்த தியாகத்திற்கு மதிப்பில்லாமலே போய்விட்டது. இப்பொழுதும் இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து இதையேதான் செய்தார். நம்ம எல்லோருக்காகவும் இந்த உலகத்திற்கு அவர் வந்தார். அழிந்து போகிற மனிதனை ரட்சிப்பதற்காக தம்முடைய உயிரையே பணயம் வைத்து இந்த உலகத்திற்கு அவர் வந்தார். உன்னையும் என்னையும் ரட்சிப்பதற்காக தம்முடைய உயிரையே சிலுவையிலே அன்று அர்ப்பணித்தார். மனிதனை ரட்சிக்கிற செயலிலே தம் உயிரையே தியாகம் செய்தவர் சொல்லுகிறார், நான் செய்ய வேண்டியதை நான் செய்துவிட்டேன், நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்க. சுவிசேஷம் என்ற கயிறை பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்யுங்கள். எங்கங்க இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் செய்த தியாகத்தை ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறோம், பாட்டெல்லாம் பாடுறோம், சந்தோஷமா ஆவியோடும் இருதயத்தோடும் தொழுது கொள்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனால் செய்ய வேண்டிய பொறுப்பை செய்யாம கவனிங்க, நம்முடைய பொறுப்பை நாம் மறந்து போவோம் என்றால்
இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்த தியாகத்திற்கு மதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கயிற்றை பிடிக்க வேண்டியவர்கள் கயிறை பிடிக்காமல் இருந்ததினாலே, அசட்டையா இருந்ததினாலே அந்த மனிதன் செய்த தியாகத்திற்கு மதிப்பு இருந்ததா? இல்லையே. இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, உனக்கும் எனக்கும் பொறுப்பு உண்டு. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய பொறுப்பு. தேவன் உன்னையும் என்னையும் நம்பி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கட்டளையிட்டுச் சென்றார். நீங்கள் உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நான் மனிதனை உயிருக்குயிராய் நேசித்தேன் என்று, அந்த மனிதனுக்காக என் உயிரையே தியாகம் செய்தேன் என்று, ரத்தம் சிந்தினேன் என்று போய் அறிவியுங்கள். அப்படி அவர்கள் நீங்கள் சொல்லாவிட்டால், அவர்கள் கேள்விப்படாவிட்டால், அவர்கள் விசுவாசிக்காவிட்டால் நரகத்துக்கு போய் விடுவார்கள். போய் சொல்லுங்க. அவர் கொடுத்த பொறுப்பை இன்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? அல்லது அவர் தந்த பொறுப்புகளை எல்லாம் புறக்கணித்து அவர் நம்மீது வைத்த நம்பிக்கையை பாழாக்கி சுவிசேஷ அறிவிப்புக்கு மூடுவிழா நடத்துகிறோமா? என்ன செய்ய போகிறோம்? பரிசுத்தமுள்ள பிதாவே, தெளிவாய் திட்டவட்டமாய் இன்றும் பேசியதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை குறித்த சத்தியத்தை நாங்கள் ஒருபோதும் மறைத்து வைக்கக்கூடாது. அவற்றை நாங்கள் பேச வேண்டும், அறிவிக்க வேண்டும். உம்மை அறியாத மக்களுக்கு மத்தியிலே உம்மை குறித்த சுவிசேஷத்தை நாங்கள் பேச வேண்டும், அறிவிக்க வேண்டும், பறைசாற்ற வேண்டும். தனிப்பட்ட விதத்திலே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே பாரத்தையும் இந்த சத்தியத்தையும் உணர்ந்து வாழ்கிற கிருபையை எங்களுக்கு அருள வேண்டும் என்றும், யாரெல்லாம் ஆண்டவரே உம்முடைய அன்பை அனுபவிக்கிறார்களோ அந்த அன்பை பகிர்ந்து கொடுக்க கிருபை அருள வேண்டும் என்றும், உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பிறருக்கு ஆசீர்வாதகரமான வாழ்க்கை வாழ கிருபை அருள வேண்டும் என்றும் இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.